வணக்கம், இது உங்கள் தமிழ் செய்திகள். இந்த ஆண்டு இறுதிக்குள் 300 மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்படும் அபாயம், இலங்கை அரசாங்கம் தெரிவிப்பு. பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான வரி செலுத்தாதவர்கள் தொடர்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 300 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் நடுத்தர வணிகங்கள் என்பன 2024 அக்டோபர் 25 100 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளன. இந்த தொகையை செலுத்த வேண்டியவர்கள் டிசம்பர் 25 வரை நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் சேபாலிக சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த தொகையை மீட்டெடுத்தல் திணைக்களத்தின் இந்த ஆண்டின் வருமான இலக்கான 2024 பில்லியன் ரூபாய்களை அடைய முடியும் என்று சந்திரசேகர கூறியுள்ளார். இந்த காலக்கெடுவை நீடிக்க முடியாது என்றும் கடனை செலுத்த தவறினால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் அவர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என்றும் அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளார்.